Hi friends, welcome to Anto Black Diaries. என்ன வாயிலே தீம் மியூசிக்கா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடு கொடு. எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம்னா மூவிக்கு போகலான்னு ஒரு பிளானு. ஆனால் என்ன மூவி போகிறோன்னு பிளான் இல்லை. 2 மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மூவினா டிராகனும் நீக். இதில் 2 மூவிலும் எந்த மூவிக்கு போய் நாங்கள் வந்து நம்ம ஏன் தூங்கலை, எந்த மூவிக்கு போனாலும் நான் தூங்கிட்டோன்னு நினைக்கிறேன். எந்த மூவிக்கு போனால் நீ இதில் என்ன ஒரு கொடுமைனா, கெவின் ஆல்ரெடி வந்து டிராகன் மூவி பார்த்துட்டு வந்துட்டான், நேற்றையே பார்த்துட்டு வந்துட்டான். அதனால இப்போ குழப்பமாக இருக்கிற விஷயம் என்னன்னா, இன்னும் நாங்கள் டிக்கெட்டே எடுக்கல. எந்த படத்துக்கு போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டு இருக்கோம் 2 பேரும். அங்கே போய் என்ன படத்துக்கு பார்க்குறோமோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாதிக்கால் அங்கேயோண்டு பாதிக்கால் இந்தாண்டி வச்சுருப்போம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து நீக் தான் போய் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதே போகலாம். ஏன்னா கெவின் டிராகன் பார்த்துட்டான், அதனால் வந்து நீக் தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆமாம், இதில் போகலாம். இப்போ எங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருக்கோம் 2 பேரும். எங்கே எடுக்கலான்ட்டு அதுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேது. அதுதான் இந்த வாரமாக எடுத்திருக்கோம். பேசுங்க. ஏன் நீ பேச மாட்டியோ? ஏன் நீ பேச மாட்டியோ? இல்லைம்மா, வாய்வு, அதாவது வாய் வலிக்குதுமா. வாய்வுன்றது வேற, வாய் வலிக்குதுன்றது வேற. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. இப்போ இதுதான் வேல்ராமட்டு கோயிலா? ஆமாம். ஓகே ஓகே. இதுக்கே நீங்கள் எப்போ தான் வரீங்களா? நான் இந்த வயலில் வந்தது இல்லை. நான் டேரெக்டாக அப்படியே வந்துடுவேன். அமெரிக்கன் சிட்டிசன் வரீங்களாம் வந்து? ஆமாம், அமெரிக்கன் சிட்டிசனாக மட்டுமா இருக்க முடியும்? வந்ததில்லை, என்ன பண்ணுறது? எப்போ மண்டே சென்னையா இல்லை நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் வீக் தான் சென்னை. மண்டே வந்து போகல, அங்கே ரூம் இல்லை. ரூம் எதுவும் அவைலபிள் இல்லை. 1ஆம் தேதிக்கு மேலே தான் அவைலபிள் ஆகுது. அதனால் மண்டே தான், நெக்ஸ்ட் மண்டே தான் புக் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் மண்டேக்கு. ஏன் உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க? என்னச்சா இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க? ரூம் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்க இருங்க, இந்த வீடியோ உங்கள் கொலீக்ஸ்லாம் பார்ப்பாங்களே? இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. எதுவும் எல்லாமே கெவின் மட்டும்தான் காரணம். டிஸ்க்ளைமர் போடுங்க. இதில் காட்டப்பட்ட உருவம் நான் இல்லை, அனைத்தும் ஏஐ மட்டுமே. இல்லை, இதில் பேசப்பட்ட வாய்ஸ் இன்னொரு இல்லை. காப்பி ரைட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க தம்பி. இது எப்படி தம்பி போனோம்? இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுக்கப்புறம் வண்டி காற்று தான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோவில் காற்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தேட்டர் ரீச் பண்ணோன்னே திருப்பி நம்ம என்ன மூவின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். டெஸ்டினி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நிலவுக்கு இனிமேல் நடி போவோம். நாங்கள் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சா ஒர்த்தா இல்லையான்னு எங்கள் மாமா சொல்லுவாங்க. மாமா சொல்லுவார். 2 hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சு வெளில வந்துட்டோம். கெவின், உங்கள் ஒப்பீனியன் என்ன? கெவின், படத்தோட ஒப்பீனியன்? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருந்துச்சு. போர் அடிக்கல, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. முக்கியமாக 4-5 ஹீரோயின்ஸ்க்காக போகலாம். ஆமாம், ஹீரோயின்ஸ் தாங்க. தலைவன் தனுஷ் பண்ணிட்டாப்ல இருக்கிற ஃபுல் யங் ஆர்டிஸ்டையும் உள்ளே இறக்கி வச்சிருக்காரு. பக்கா 2K கிட்ஸ்க்கான பக்கா கமர்ஷியல் பார்க்கலாம். அவ்வளோதான், படம் கூட நான் கூட சரி எப்படி போகும்னு தெரியலன்னு யோசித்தேன். ஆனால் படம் நல்லா ஸ்மூத்தாக போயிடுச்சு. எதுவும் போர் அடிக்காமல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் அந்த அவரோட கவுண்டர் தான்.